ஆச்சு அத்தை? வாங்க அத்தை, உள்ள வாங்க ப்ளீஸ் அத்தை. அங்கேயே நிக்காதீங்க ப்ளீஸ். அருண் இப்ப இங்கதான் இருக்கானா? ஆமா அத்தை, அவர் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். வேற என்ன அத்தை பண்ண சொல்றீங்க? அந்த நேரத்துல நடுத்தருவில் நிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு பூமாரி. அவனை அந்த நிலைமையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத்தை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. நீங்க வந்து அவர் பாருங்க அத்தை. அவர்கிட்ட கொஞ்சம் பேசினா அவர் மனசுல கொஞ்சம் தைரியமாவாரு. அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசவே வந்தேன். நீ சொல்றதெல்லாம் புரியுதுதான், ஆனா இருந்தாலும் அவனை பார்த்து பேசுற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்லையே. வாங்க சம்பந்தியம்மா. என்ன பூமாரி இது? வந்தவங்கள நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. உட்கார வச்சு டீ காஃபி ஏதாவது கொடுக்க வேண்டியதானே? இல்லம்மா, இப்பதான் வந்தோம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானே அருண் எப்படி இருக்கானோன்ட்டு தெரியலன்ட்டு பார்க்க வந்திருக்கேன். இந்த நேரத்துல டீ காஃபி எல்லாம் முக்கியமா? அதை பத்தி எல்லாம் நினைச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ஆறுதலா அவர்கிட்ட பேசுங்க. இப்போ என்ன, பிஸ்னஸ்ல கொஞ்சம் சரிஞ்சிடுச்சு அவ்வளோதானே. இனிமே என்ன பிஸ்னஸ் பண்ண முடியாதா என்ன? அடுத்து இதை விட மேலே பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுங்க. நீங்களும் இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவராலையும் தாங்க முடியாது, உங்களாலையும் தாங்க முடியாது. அவனை பார்த்து பேசுறதுக்கே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அவன் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கான்ட்டு தெரியல. இந்த நேரத்துல நான் அவனை பார்த்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு? அவன் என்னதான் என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் நான் கொஞ்சம் பெத்த தாயிங்கிறதுனால அவனை தேடி போயிருக்கணும். ஆனா அவன் அப்படி திமிரா போனான்ங்கிறதுக்காண்டி அவனை ஒரு வாட்டி கூட பார்க்க கூடாதுன்ட்டு நானும் தானே பிடிவாதமா இருந்தேன். இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தேன்ட்டு அவன் கேட்டான்னா என்கிட்ட என்ன பதில் இருக்கு? பூமாரி அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த குடும்பத்துல ஒன்றும் ஆகக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ட்டு சொல்லி தான் நான் இருந்திருக்கேன். ஆனா இப்போ அவன் அந்த வீட்டை விட்டு போயிட்டான்ங்கிறத என்னால தாங்க கூட முடியல. அதனாலதான் நான் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா இதெல்லாம் அவனுக்கு புரியுதா என்னன்னு தெரியலையே சம்பந்தியம்மா. அதெல்லாம் அருண் மாப்பிள்ளைக்கு நல்லாவே புரியும். நீங்க தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பாதீங்க. நீங்க போய் அவரை பார்த்து முதல்ல பேசுங்க. அப்புறமா உள்ளதை அப்புறமா பார்த்துக்கிடலாம். ஏன் முன்னக்கூட்டியே பேசிட்டு இருக்கீங்க பின்னாடி நடக்க போறத? அது இல்ல, அருணை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ஒரு பிடிவாதக்காரன், சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். இந்த நேரத்துலயும் அவர் கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டாரு. உங்க பேச்ச கொஞ்சமாச்சும் கேட்பாரு. வாங்க, உள்ளதான் இருக்காரு, போய் பார்க்கலாம். ஆமா அத்தை, வாங்க அத்தை போய் பார்க்கலாம். என்னங்க, உங்களை பார்க்க அத்தை வந்திருக்காங்க. அத்தைனா யாருக்கு அத்தை? இல்லங்க, உங்களோட அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? அப்படி எனக்கு யாரும் கிடையாது. இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்தாங்க? ஏங்க என்னங்க பேசுறீங்க இப்ப இருக்க நிலைமையில? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? நீ இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன வைக்கலன்னு நினைச்ச. என்னை இப்படி அவமானப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன்ட்டு. என்னங்க பேசுறீங்க? இந்த நிலைமையில நமக்கு இவங்களோட உதவிலாம் தேவைப்படும். நம்மளுக்கு பணத்தளவுல இல்லைனாலும் மனசளவுலையாவது தேவைப்படும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமா, பெரிய உதவி. அப்படியே என்ன உதவி பண்ணிட போறாங்க? ஒரு ஆசைப்பட்டேன், அதுக்கு அவங்க வழி விட்டாங்களா? வீட்டை விட்டு கட்டாயமா தானே வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மட்டும் அவங்க ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று நமக்கு தந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. இப்போ தந்திருந்தா மட்டும் அதையும் சேர்த்து எல்லா பிசினஸ்ல போட்டு அதையும் நஷ்டம் தான் ஆக்கிருப்பீங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவங்க அத்தை, அவங்க உங்களை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? நீங்க என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கூட அவங்க மேல பாசம் இல்லாம நடந்துக்கிடுறீங்க. வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பையன் நீங்க, அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்கணும். பூமாரி, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு பத்தியா? ஒருத்தன் வெற்றில இருக்கையில தான் யாருமே அட்வைஸ் பண்ண முன்னுக்கு வர மாட்டாங்க. அதே ஒருத்தன் தோல்விக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே வந்து அட்வைஸ் பண்ணும். அதை தான் நீ இப்போ ஏன்ட்ட பண்ணிட்டு இருக்க. எனக்குன்ட்டு மூளையில இருந்து எல்லாமே இருக்க தான் செய்யுது. நீ அட்வைஸ் பண்ணி தான் நான் திருந்தணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. நான் கரெக்டாக தான் என் ரூட்ல போயிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சின்ன ஸ்லிப் ஆயிடுச்சு, உடனே ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்துருவீங்களா? ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் யாருங்க உங்களுக்கு? நான் அட்வைஸ் பண்றதுனால என்ன ஆக போகுது உங்களுக்கு? கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. பணம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. அதை விட உறவுகளும் முக்கியம் தான். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அதே உறவு தானே. பணமே வேண்டாம் உறவும் வேண்டான்ட்டு நம்மளை தூக்கி எரிஞ்சுது. பெத்த பையன் கூட பார்க்காம இதுவரை வந்து என்ன பார்த்துருப்பாங்களா? அவங்க இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தாங்க? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீட்டை விட்டு அவங்கள போக சொல்லிடு. அவங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு விருப்பம் கிடையாது. குமாரி, நீ எதுவும் அவன் கிட்ட சொல்லாத. அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் அவனை பார்க்க வந்திருக்கணும், வராதது என்னோட தப்பு தான். அவனுக்கு தான் பிடிவாத குணம் இருந்துச்சுன்னா நான் அவனை பெத்தவன். எனக்கு என்ன அப்படி பிடிவாத குணம் இருந்திருக்கணும்? நான் வந்து உங்க எல்லாரையும் பார்த்துருக்கணும். முக்கியமா அவனை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கணும். வராதது பெரிய தப்பு தான். அவனுக்கு தான் என் மேல கோவம் இருந்ததுன்னு பார்த்தா எனக்கு எதுக்கு அவன் மேல இவ்வளோ கோவம் இருக்கணும்? நான் பெத்த பிள்ளை மேல. அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஏற்கனவே மனசுல ஒன்று வச்சிருந்தீங்க, அந்த குடும்பத்துல இருந்து யாரும் பிரியக்கூடாதுன்ட்டு. அதை இவர் மீறெல்லாம் உங்களால பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால நீங்க 2-3 வார்த்தை திட்டினீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் நடக்கல அந்த வீட்டுல. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். அந்த வீட்டுல இருக்க வரையும் இப்படித்தானே ஜால்ரா தட்டிட்டே இருந்த. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா அதே ஜால்ராவா? அருண், உமாரி, தயவு செஞ்சு அவங்களை இங்க இருந்து போக சொல்லு. எப்படி வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டான்னு நான் திரும்பி பார்க்க போறது கிடையாது. அவங்க எனக்கு பட்டினது துரோகம் தான், அதை நான் மறக்கவே முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லு. குமாரி, என்னம்மா?
நீ கொஞ்சம் வெளியே வா, அவங்க 2 பேரும் பேசட்டும். இல்லம்மா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அவர் வேற அத்தையை பார்த்து பேசவே விரும்பல. நான் தான் சொல்றேன்ல வெளியே வான்ட்டு. வா, என் பேச்ச கேளு. சரிம்மா. ஏய் ஏய் எங்க போற பூமாரி? பூமாரி சம்பந்தியம்மா, நீங்க எங்க போறீங்க? கொஞ்சம் வேலை கிடக்குது கிச்சன்ல, அது பார்த்துட்டு வர்றேன். நீங்க 2 பேரும் பேசுங்க. இல்ல அதுக்கு இல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நின்று பேசுங்க. ஏய் பூமாரி பூமாரி அருண், போங்கம்மா, நீங்க என்கிட்ட பேசாதீங்க தயவு செஞ்சு. உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் நான். அப்படியெல்லாம் சொல்லாதடா. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். ஆமா ஆமா, பெரிய உயிரை வச்சிருக்கீங்க. அதானே இவ்வளவு நாளா என்ன பார்க்க கூட வராம இருந்தீங்க. எல்லா வீட்ல இருக்கவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் அப்படி இருந்தேன். உங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, கண்டிப்பா அவனை போய் பார்க்க கூடாதுன்ட்டு. நீ செஞ்சது கொஞ்சம் நெஞ்ச வேலையா? அவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு நீ அந்த வீட்டை விட்டே போயிட்ட. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த எங்களுக்கு தான் தெரியும் என்ன கண்டிஷன்ல உங்க அப்பா போட்டாருன்ட்டு. அப்பாக்கு அப்படி என்ன கோவம்? ஏன் கவின் கூட தான் வீட்டை விட்டு வெளியே போனா, அப்ப என்ன இப்படியே கண்டிஷன் போட்டீங்க? கவின் கதையே வேற. கவின் ஒன்றும் வேணும்னே போக கிடையாது. அனு வந்து கேட்க போய் தான். அதுவும் இல்லாம அவன் என்ன வேற வீட்டுக்கா போனா, இல்ல கையில காசை வச்சுட்டு அவன் தனியா ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கினானா? அப்படி ஒன்றும் கிடையாது. கவினை பத்தி குறை சொல்லாதடா நீ. உங்களுக்கு என்னை விட கவின் தாமா எப்பவுமே முக்கியமா போயிட்டான். அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. சின்ன வயசுல இருந்தே நீங்க அவனை தான் ரொம்ப செல்லமா வளர்த்தீங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவும் அப்படிதான். ஆஃபீஸ் ஒர்க்கில் அவனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவன் மட்டும் வேற கம்பெனியில் வேலை பார்க்குறான், தனி கம்பெனியில் இருக்கான் அப்படின்னுட்டு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரு. நான் சொந்த கம்பெனியில் இருந்து அப்பா கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதனால தான் கவினுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கிடைக்குதுன்ட்டு தான் அந்த கம்பெனியை விட்டே நான் வெளியே வந்தேன். அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தனியாக கம்பெனியில் போய் நானாக காசு சேர்த்து நானாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல என்ன தப்பு இருக்குன்ட்டு சொல்லுங்க. இது ஒரு பெருமையான விஷயம் தானே. அப்பா என்ன நினைச்சு எதுக்காக பெருமைப்படலை? இதே கவின் செஞ்சிருந்தா அவ்வளோ பெருமைப்பட்டிருப்பார்ல. என்னடா பேசுற நீ? அவன் உன் தம்பி. அவனை பத்தி நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? அவன் ஒரு வார்த்தை கூட எந்த விஷயத்துலயும் உன்னை விட்டு கொடுக்காம இருந்திருக்கான். அவ்வளவு தூரம் உனக்காக பண்ணியிருக்கான். அப்படி இருந்தும் நீ அவனை குறை சொல்லிட்டு இருக்க பாத்தியா? ஆமா ஆமா, அவனுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால அவன் எதுக்கு தேவையில்லாம எனக்கு இது பண்ண போறான்? அதனால சப்போர்ட்டிவா இருப்போமே அப்படின்ட்டு இருந்திருக்கான். அதான் நல்லா தெரியுதே. இங்க பாரு அருண், நீ இப்ப என்ன ஆச்சு அதை மட்டும் பேசு. தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம். இல்லம்மா, உங்களுக்கு என் மேல பாசமே குறைஞ்சிருச்சு. இல்லனா இவ்வளோ நேரமா என்ன பார்த்துட்டு இப்படி சும்மா இருக்க போறீங்க? இப்ப என்ன, நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். அது எப்படி முடியும்? அப்பா எப்படி அலோவ் பண்ணுவாரு? இங்க பாரு அருண், அப்பா அலோவ் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க இருக்கிறதுக்கு நீ நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டு இந்த குட்டி வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அப்பா என்ன சொல்லுவாருன்ட்டு தெரியாமல் அந்த வீட்டுக்கு எப்படி வர முடியும்? அதுதான் ரொம்ப யோசனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு நான் வந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான்ட்டு யாரும் ஒரு ஆள் கூட சொல்லக்கூடாது அந்த வீட்டில். ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் செஞ்சது ஃபுல்லாக நல்லது தான்ட்டு. சரிடா, நாங்க யாருமே எதுவுமே சொல்லல. பிள்ளைங்கள எங்க? ஸ்கூலுக்கு தான் போயிருக்காங்க. அப்ப நீயும் பூமாரியும் வந்துருங்க. பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி நம்ம வீட்டுல வந்து விட சொல்றேன். என்ன பிரச்சனை வந்தால் நீங்கள் பார்த்துக்கிடுவீங்கல்ல? அதான் நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன்ல, கண்டிப்பா பாத்துக்கிடுவேன். கிளம்பு.